எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஈழத்தமிழர் மட்டும். அதுலேயே வன்னி தேசத்தில் பொய் கிடையாது, கள்ளம் களவு கிடையாது, தமிழை தவிர எதுவும் கிடையாது, நீதி பரிபாலனம் அப்படி இருக்கும். ஒரு சின்னது இவ்வளவுக்கு அது சர்க்காரே இல்லை, நோட்டடிக்கலே தவிர பாக்கி எல்லாம் நிர்வாகம் அவ்வளவு சிறப்பு. சுகாதாரத்துறை, போலீஸ் துறை இதுல தலையிடாது, ராணுவத்துறை போலீஸ்ல தலையிடாது. எங்கேயுமே ஒரு குடிகாரனை பார்க்க முடியாது, பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. அப்ப கேட்டாரு இந்த மாதிரி பழம் கொண்டு இந்த மூலையில நான் வர்றேன்னு சொன்னேன். அப்ப அதுக்கப்புறம் கேட்டார் சீமான் யாருன்னு கேட்டார். ஏன் ஷாக் ஆயிட்டேன். சீமானா சொல்லுங்க என்ன. அவனுடைய கட்டிங்ஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டத சில கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பொட்டம்மனா அவர் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் யாருன்னு பார்க்கல. நம்ம பையன் கொஞ்சம் மொழி அறிவும் ஒரு இனப்பற்று உள்ளவன், ஈழத்தின் மீது கொஞ்சம் இது ஒன்றவன், அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பார்த்துருக்காரு. அவர் தனியா வந்து பார்த்தது எனக்கு பின்னாடி தான் நான் சொல்லி அதுக்கப்புறம் போனோம். ஆனா இப்போ திரு பிரபாகரன் அவரோட வந்து க்ளோஸ்